உலக தமிழ் உறவுகளுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள். மீண்டும் இலங்கையில் இப்போது இருக்கின்ற அரசியல் கள நிலவரத்தில் ஆட்டிப்படிக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். உலகம் முழுவதுமே இலங்கையை மீண்டும் உற்று பார்க்கிறது. இலங்கையில் மரண தண்டனை அமுலுக்கு வந்துவிட்டது. எந்தெந்த வகையான நபர்களுக்கெல்லாம் மரண தண்டனை வழங்கப்பட போகின்றது என்ற ஒரு கேள்வி உங்கள் மனதில் எழலாம். இதற்கு முன்னதாக இந்த மரண தண்டனை ஏன் இலங்கையில் சட்டமாக்கப்பட்டது, எதற்காக இந்த மரண தண்டனை கொண்டு வரப்பட்டது, இலங்கையில் முன்னதாகவே மரண தண்டனை இருந்ததா, இவ்வாறெல்லாம் உங்களுக்கு பல கேள்விகள் எழலாம். நிச்சயமாக இலங்கையில் மரண தண்டனை சட்டம் இருந்தது. அது தொடர்பில் தான் தொடர்ந்தும் காண இருக்கிறோம். இலங்கையை பொறுத்தவரைக்கும் மன்னராட்சி காலத்தில் மரண தண்டனை நடைமுறையில் இல்லை. மன்னராட்சி காலத்தில் பலதரப்பட்ட மரண தண்டனைகள் பல நாடுகளில் இருந்தாலும் இலங்கையை பொறுத்தவரைக்கும் கிடையவே கிடையாது. ஆனால் அதற்கு பின்னதாக இலங்கை ஆட்பட்டிருந்த ஆங்கிலேயருடைய ஆட்சியில், அதாவது 1802ஆம் ஆண்டுதான் இந்த மரண தண்டனை என்பது சட்டமாக்கப்பட்டிருக்கிறது. ஆளுநர் பிரெட்ரிக் நோத் என்பவர்தான் முதலாக 1802ஆம் ஆண்டு மரண தண்டனையை சட்டமாக்கினார். அதே போல பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி மரண தண்டனை, இலங்கையில் முதல் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. இலங்கையை பொறுத்தவரைக்கும் ஆரம்பத்தில் மரண தண்டனை தேச துரோக குற்றச் செயல்களுக்காகவும் பாலியல் குற்றச் செயல்களுக்காகவும் கொலை குற்றச் செயல்களுக்காகவும் தான் வழங்கப்பட்டது. நாளடைவில் போதைப் பொருள் கடத்தல் என்னும் குற்றச் செயலுக்காகவும் மரண தண்டனை வழங்கும் வழக்கம் இலங்கை சட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக எழுதப்பட்டது. சுதந்திரத்திற்கு பின்னதாக மரண தண்டனை SWRD பண்டாரநாயக்க காலத்தில் ரத்து செய்யப்பட்டது. ஆனால் அவர் இறப்புக்கு பின்னதாக மரண தண்டனை மீண்டும் அமுலுக்கு வந்தது. SWRD பண்டாரநாயக்காவை கொலை செய்த கொலை குற்றவாளிக்கு மீண்டும் மரண தண்டனை வழங்கப்பட்டது. 1976ஆம் ஆண்டு மரண தண்டனை முற்றாக ஒழிக்கப்பட்டது. ஆனால் அடுத்த ஆண்டே சந்திரதாச பப்புவா என்பவருக்கு ஜூன் மாதம் 23ஆம் தேதி மரண தண்டனை வழங்கப்பட்டு அத்தோடு மரண தண்டனை நிறுத்தப்பட்டது. உலக நாடுகளை பொறுத்தவரைக்கும் மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டு தான் இன்று வரைக்கும் வழங்கப்பட்டு கொண்டு வருகிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் இன்று வரைக்கும் கொடூரமான மரண தண்டனைகள் நிலவி வருவது யாவரும் அறிந்ததுதான். பொது இடங்கள்ல தலைகளை வெட்டுதல், அது மட்டும் இல்லாமல் விச ஊசி போடுதல், உடலின் தலைவரை மண்ணுக்குள் புதைத்துவிட்டு கல்லால் அடித்து கொள்ளுதல், தலையை வெட்டுதல், இவ்வாறாக பல வேறுபட்ட மரண தண்டனைகள் பல வழிகளில் இன்று வரைக்கும் மத்திய கிழக்கு நாடுகளில் அமுலில் தான் உள்ளது. அதே போல ஆசிய நாடுகளை பொறுத்தவரைக்கும் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் இன்று வரைக்கும் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டு கொண்டுதான் வருகிறது. இந்த மரண தண்டனையை பொறுத்தவரை மைத்திரிபால சிறிசேனா மீண்டும் அதனை அமுலுக்கு கொண்டு வந்திருக்கிறார். சிறுவர்கள் மீதான பாலியல் துஷ்பிரயோகம், போதைப் பொருள் பாவனை போன்றவற்றால் நாடு அதள பாதாளத்திற்கு செல்வதாக பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கேட்டுக்கொண்டதற்கு அடிப்படையில் 3 ஆண்டுகளாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்ட பின்னர் மீண்டும் மரண தண்டனை சட்டமாக்கப்படுகிறது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவால். மரண தண்டனையை பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் மரண தண்டனை கைதிகள் தும்பர, பதுல்ல போன்ற சிறைச்சாலைகளில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் கிட்டத்தட்ட 1115 கைதிகள் இதுவரைக்கும் மரண தண்டனைக்காக பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் மேன்முறையீடு செய்யப்பட்டு 333 கைதிகள் மரண தண்டனை கைதிகளாக இருக்கிறார்கள். இதில் துன்பியலின் உச்சம் என்னவென்று சொன்னால் 5 கைதிகள் பெண்களாவார்கள். மொத்தமாக உள்ள கைதிகளில் 826 கைதிகளினுடைய வழக்கு இன்னும் நிலுவையில் தான் உள்ளது. ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவினுடைய அதிரடி முடிவால் போதைப் பொருள் கடத்தலோடு சம்பந்தப்பட்ட 19 பேருக்கு இப்பொழுது மரண தண்டனை உறுதியாகிவிட்டது. இந்த 19 பேரில் முதல் 5 பேரில் ஒரு பெண் உள்ளடங்கி இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நேரத்தில் இந்த மரண தண்டனை எப்போது, எவ்வாறு, எங்கே நிகழ்த்தப்பட போகிறது என்பதுதான் அடுத்து ஒரு பெரிய கேள்விக்குறியாகவும் இருக்கிறது. இந்த நிலையில் சிறைச்சாலைகள் மறுவாழ்வு அமைச்சு தூக்கு தண்டனை நிறைவேற்றுவதற்காக தூக்கு கயிறை கொள்வனவு செய்வதற்காக வெளிவிவகார அமைச்சிடம் கோரியிருந்தது. இந்நிலையில் தலதா அத்துக்கொரலை ஏற்கனவே இருக்கின்ற தூக்கு கயிறு
தூக்கில் இடுவதற்கு தயாரான நிலையில்தான் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இதே நேரத்தில் இந்த தூக்கு கயிறு சம்பந்தமாக ஒரு விஷயத்தை நாங்கள் உற்று நோக்க வேண்டி இருக்கிறது. இந்த தூக்கு கயிறானது 12 வருடங்களுக்கு முன்பு பாகிஸ்தானால் இலங்கைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமில்லாமல் இதில் நோக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்குரிய அதிகாரிகள் அங்கு யாரும் கிடையாது. ஏற்கனவே 2013ஆம் ஆண்டு தகுதி குறிப்பிடாமல் மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கான அதிகாரிகள் விண்ணப்பங்கள் கோரப்பட்டது. அதே நேரத்தில் தகுதி அடிப்படையில் அந்த விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டது. பின்பு 2014ஆம் ஆண்டு ஒருவர் நியமிக்கப்பட்டார். இவர் தூக்கு மேடையை பார்த்துவிட்டு சென்றவர்தான் மீண்டும் திரும்பி வரவே இல்லை. இலங்கையை பொறுத்தவரைக்கும் தூக்கு கயிற்றில் கைதிகளை தூக்கில் இடுபவரை அலுக்கோசுகள் என்று அழைப்பதுண்டு. அலுக்கோஸ் என்பது தமிழ் மொழி சொல் கிடையாது. இது ஒரு போர்த்துகீசிய மொழி சொல்லாகும். போர்த்துகீசிய மொழி சொல்லை தமிழ் படுத்தி பார்த்தால் மிக கொடூரமான, மிக கொடியவர்கள் என்பதுதான் இதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. எது எப்படி இருப்பினும் மரண தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டில் இருந்து கிடைக்கின்ற வரி சலுகைகள் முற்று முழுதாக இலங்கைக்கு கிடைக்காமல் இதனால் போகலாம் என்று பொருளாதார வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். அதை தாண்டியும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா வலுப்பிடியாக மரண தண்டனையை நிறைவேற்றியே ஆவேன் என்று சொல்லி ஒரு நிர்பந்தத்திலும் அதே நேரத்தில் ஒரு உறுதியோடும் உள்ளார். இதே நேரத்தில் சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் குபி நாயுடு இலங்கை ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு மரண தண்டனையை நிறைவேற்ற வேண்டாம் என்று ஒரு கடிதத்தை எழுதியுள்ளார். அதே நேரத்தில் இணையத்தின் ஊடாக கையெழுத்துக்களையும் திரட்டப் போவதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் முதலில் அலுக்கோசுகள் நியமிக்கப்பட வேண்டும். அதற்கு பிறகு மரண தண்டனை நிறைவேற்றப்படுவது தொடர்பில் ஜனாதிபதி ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இந்நிலையில் தான் மரண தண்டனை நிறைவேற்றப்படுமா இல்லையா என்றொரு கேள்வி பலர் மத்தியில் எழுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். 19 பேரில் முதல் 5 பேருக்கு மரண தண்டனை நிகழ்த்தப்படுமா? தொடர்ந்தும் மரண தண்டனை சட்டம் இலங்கையில் அமுலாக்கத்துக்கு கொண்டு வரப்படுமா? இந்த போதைப் பொருள் வர்த்தகம் இது ரீதியில் குறையுமா? அல்லது உலகமெல்லாம் உற்று நோக்கி கொண்டிருக்கின்ற இந்த மரண தண்டனை நிறுத்தம் என்பது இலங்கையில் மீண்டும் கொண்டு வரப்படுமா என்பதை மீண்டும் ஒரு நிகழ்ச்சி வாயிலாக சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். வணக்கம்.